ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வாஸ் வெஸ்ட் இண்டீஸ் 5th ODI மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாப்ஸை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தந்திருக்கேன். அதில் மொபைல் நம்பர் இருக்கும். கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கோர்சஸ் தான் இதில் இருக்குது. உங்களை பயன்படுத்தி இதில் ஒர்க் பண்ணி earn பண்ணிக்கிறது உங்கள் இஷ்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்த்லி 8000லேருந்து 15,000 வரை ஈஸியாக இதில் earn பண்ணிக்க முடியும். இது எப்படி ஒர்க் பண்ணி நம்ம எப்படி earn பண்ணலாம்லாம் ஒரு சின்ன வீடியோவில் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க கைஸ், வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் வர பவுல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் ஃபஸ்ட் ஆஃப் காலம் இருந்தால் வெஸ்ட் இண்டீஸ் அணி ரொம்பவே சுமாராக விளையாடி 140 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 18 ஓவர் 4 பாலில். ஷாய்வோ 11 ரனில் அவுட் ஆகிட்டார். அதனேஸ் 1 ரனில் அவுட் ஆகிட்டார். அக்யூஸ்டி 8 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். சாய்ஸ் சேஸ் 38 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். ரித்தர்ஃபோர்ட் ரெண்டே பாலில் 0 ரனில் டேக் அவுட் ஆகிட்டார். ரோமன் பவல் 11 ரனில் அவுட் ஆகிட்டார். ஜேசன் ஹோல்டர் 19 பாலில் 20 ரன் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். ஷெஃபர்ட் தான் சிறப்பாக விளையாடி 22 பாலில் 36 ரன் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். ரொம்பவே சுமாராக பேட்டிங் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. 140 ரன் தான் அடித்தாங்க. 141 ரன் டார்கெட் கொடுத்தாங்க நியூசிலாந்து அணிக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2-1 சொல்லிட்டு நியூசிலாந்து அணி லீடில் இருந்தாங்க. இந்த மேட்ச் நியூசிலாந்து வின் பண்ணால் அவங்களுக்கு கப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணால் ட்ரா மேட்ச் ஆகும். யாருக்குமே கப்பு இல்லாமல் போயிருக்கும். இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாடி இருக்காங்க நியூசிலாந்தில் யார் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா டஃபி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நீசம் 2 விக்கெட், ஜெமிசன் 1 விக்கெட், சோதி 1 விக்கெட், சாண்ட்னர் 1 விக்கெட், பிரேஸ்வெல் 1 விக்கெட். இது டீம் கான்ட்ரிபியூஷன் பண்ணி எல்லாமே விக்கெட் எடுத்திருக்காங்க. டீம் ஒர்க் பண்ணி தான் இந்த மேட்ச்சை 140க்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியை. 141 ரன் அடித்த வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபை களமிறங்கினாங்க நியூசிலாந்து அணி. ரொம்பவே சூப்பராக விளையாடி இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க 3-1. 141 ரன் அடித்து 2 விக்கெட் இழப்பிற்கு 15 ஓவர் 4 பால்லே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 26 பாலில் மீத்திருக்காங்க. கான்வே 42 பாலில் 47 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருந்தார். சாம்பன் 13 பாலில் 21 ரன் அடித்து அவரும் தன்னுடைய நாட் அவுட்டாக இருந்தார். ரச்சேந்திர ரவீந்திரா 21 ரனில் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். ராபின்சன் சிறப்பாக விளையாடி 24 பாலில் அதிரடியாக விளையாடி 45 ரன் அடித்து ஷெஃபர்ட் ஓவரில் போல்ட் ஆகிட்டார். ரொம்பவே சிறப்பாக தொடங்கினாங்க ஓப்பனிங் 2 பேருமே. இந்த சீரீஸும் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஷெஃபர்ட் 1 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸ்ப்ரிங்கர் அவரும் தன்னுடைய விக்கெட் எடுத்து இந்த மேட்ச்சை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து அணி. இந்த சீரீஸை வின் பண்ணி கோப்பையை வாங்கி போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பவுலிங் போட்டு பேட்டிங்கும் அருமையாக பண்ணி டெவான் கான்வே சிறப்பாக விளையாடினார். பிளே ஆஃப் தி சீரீஸ் பார்த்திங்கன்னா டஃபி. பிளே ஆஃப் தி மேட்ச் பார்த்திங்கன்னா அவரும் டஃபி தான். ரெண்டுமே அவர் தான் வாங்கியிருக்கார் இந்த சீரீஸில். வெஸ்ட் இண்டீஸில் யார் எக்ஸ்ட்ரா ஆச்சுதுன்னு பார்த்திங்கன்னா சாய்ஸ் 38, ஷெஃபர்ட் 36, டூஃபி தான் 4 விக்கெட்ஸ் எடுத்தார் நியூசிலாந்தில் யார் ஹையஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே 47 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். நாட் அவுட்டாக இருந்தார் சிறப்பாக விளையாடி. ராபின்சன் 45 ரனில் அவர் தான் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். இதில் பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டு ஸ்ப்ரிங்கர் 8 ரன் கொடுத்து 1 விக்கெட்ஸ் எடுத்தார். சூப்பராக பவுலிங் போட்டு ஷெஃபர்ட் 1 விக்கெட்ஸ் எடுத்தார். ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணி போயிட்டாங்க நியூசிலாந்து அணி. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஷோ ஆகும். நம்ம டெய்லி வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் அப்டேட் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.